இந்த ரமலான் இஃப்தாரியில எந்த ஒரு உணவை நீங்க சாப்பிட்றதுனால உங்க சோகம் துக்கம் எல்லாம் பறந்து போகும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு உணவு தான். வாங்க, இது என்ன உணவு, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பேன், பார்லி மாவு, பால், டேட்ஸ், ஹனி, அப்புறம் நாட்டு சக்கரை. பேனில் பாலை ஊற்றிக்குங்க. நல்லா கொதிக்க வந்தோடனே மாவை கலந்துக்கணும். மாவு கலந்து நாட்டு சக்கரையும் போட்டுக்குங்க. நல்லா கலரி விடுங்க. கலந்துக்கிட்டே இருக்கணும். அது கட்டியான பதத்தில் வர வரையும் கலந்துக்குங்க. இந்த பாருங்க, கட்டியான பதத்தில் வந்துடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவு சுவைக்கேற்ற மாதிரி ஹனியை போட்டுக்குங்க. அப்புறம் அதையும் நல்லா கிண்டி உங்களுக்கு பிளேட்டில், தேவையான பிளேட்டில் நல்லா பரிமாறிக்குங்க. டேட்ஸு கார்னிஷ் பண்ணுறதுக்காக முந்திரி, பாதாம், பிஸ்தா போட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் ஹனியை மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தோ உங்கள் தல்வினா ரெடி. சுவைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுதான் தல்பினா. இதுதான் நம்ம முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பிடிச்ச உணவு. இந்த ரமலான் இஃப்தாரியில எந்த ஒரு உணவை நீங்க சாப்பிட்றதுனால உங்க சோகம் துக்கம் எல்லாம் பறந்து போகும். இதே மாதிரி ஷார்ட் ரெசிபிஸ் உங்களுக்கு தேவைன்னா நம்ம நஷூர் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.